ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை டெவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டையை அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கறி மிளகாயை இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கறி மிளகாயோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நான் 3 நிறங்களில் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். சிவப்பு, மஞ்சள், பச்சை. அதையும் இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் இப்படி வட்டமான ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் 3 நிறங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையாண்டா ஒரு நிறம் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். நான் 3 நிறத்துலேயும் எடுத்து இப்படி வட்டமான ஷேப்பில் வெட்டி எடுத்து கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு தக்காளி பழத்தையும் இப்படி வட்டமான ஷேப்பில் ஒரு தக்காளியை வெட்டி எடுத்து கொள்ளுங்க. நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் இப்படி. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய் சூடாயினோன்னு நீங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறீங்க தானே முட்டை, அதை ஒவ்வொன்றாக அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்து கொள்ளணும். நாங்கள் அவிச்ச முட்டையை நாங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு முட்டை பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. வெங்காயம் இப்படி பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்ச கறி மிளகாயல், குடமிளகாயை, அதாவது நான் வெட்டி வச்சதில் பாதி தான் இப்போ நான் சேர்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி பாதியை சேர்த்து இப்படி கலந்து விட்டு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அது நல்லா கலந்து மிக்ஸ் ஆகினதும் தக்காளி, அதாவது பச்சையாக அடித்த தக்காளி சோஸ் இது, அதையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்க. அது நன்றாக கலந்ததும் கெச்சப்பையும் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து ஒரு மேசைக்கரண்டி சீனியையும் சேர்த்து கொள்ளுங்க. ஒரு மேசைக்கரண்டி சீனி அளவாக இருக்கும். அதையும் நல்ல வடிவாக கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அதுக்கு பிறகு நீங்கள் செத்தல் மிளகாய் அடித்து வச்சு கொள்ளுங்க. உங்கள்ட்ட இருந்தால் அதை போடலாம், அப்படி இல்லையண்டா நீங்கள் உடனே ஒரு கொஞ்சமாக செத்தல் மிளகாய் அடித்து அதையும் சேர்த்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே நாங்கள் வெட்டினதில் மிச்சம் வச்சுருந்த நாங்கள் தானே அந்த வெங்காயங்களையும் தக்காளி, அதுக்கு பிறகு கறி மிளகாய், குடமிளகாய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திங்களேண்டா எங்களோட முட்டை டெவல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.